இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 4வது நாளிலும் உங்களோடு பிதாவின் சித்தம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காலத்திலே அவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது நாளிலே பிதாவின் சித்தம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே ஆவியினால் நிறைய வேண்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தமாக காணப்படுகிறது என்பதை பார்த்தோம். 3வதாக பிதாவின் சித்தம் என்பது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவரை அறிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவனாக வாழக்கூடிய அத்தனை பேரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தமாக காணப்படுகின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே காணப்படுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கின்றது. பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால், நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக இல்லை என்றுதான் அர்த்தமாக மாறிவிடுகின்றது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்திற்குள்ளாக அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான ஆகிய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். உலகத்திலே அனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அத்தனையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே 3 ஆணிகளால் கடாவப்பட்டு வானத்திற்கும் பூமிக்கு நடுவிலே தொங்கினவராக அத்தனை இரத்தத்தையும் நமக்காக சிந்தி கொடுத்தார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே இவ்வாறு பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகின்றது. உயிர்த்தெழுந்த பண்டிகைகளை எல்லாம், ஈஸ்டர் எல்லாம் நாம் மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஆனால் பரிசுத்தத்திற்காக இந்த தேவன் இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்று நாம் விசுவாசித்து அதன்படி நடக்கின்றவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கை அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக, கிறிஸ்துக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கையாக அது காணப்படும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பிதாவினிடத்திற்கு சொல்ல முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த உலகம் கரைப்பட்டு போன உலகம், சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய உலகம். அதிலே நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்து வைக்கின்றார். அசுத்தத்திற்காக நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிதாவின் சித்தம் அதுவாகத்தான் காணப்படுகின்றது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் நம்மை நோக்கி நம்மை விழத்தள்ளுவதற்கு பிசாசானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதிலே மயங்கி விடாமல், நாம் விழுந்து விடாமல் தேவனை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டு இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி இயேசுவே என்று சொல்லி சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த பாவம் நம்மை வந்து அடைந்து நம்மிடத்தில் தங்கி விடுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதுமே நம்மை காத்துக் கொள்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் பண்ணப்படுவது என்பது ஒருவேளை நீங்களும் நானும் நினைத்து நடப்பதில்லை. நாம் அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இந்த பாவம் என்பதை விட்டு விலகி ஓடுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். யோசேப்பு அப்படித்தான். எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அதிபதியினுடைய மனைவி மூலமாக அவனுக்கு சோதனை வருகிறது. ஒருவேளை அந்த சோதனை, அந்த மனைவியின் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அவன் இணக்கமாக இருந்தால் ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போயிருக்கலாம், தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. என் தேவனுடைய சித்தம் இதுவல்ல,
இது அசுத்தம், இந்த அசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, ஓடுகிறான். அதனால் நிமித்தமாக அவன் நிந்தையை அனுபவிக்கிறான், அங்கே சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகின்றான். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, அவன் உண்மை உள்ளவன், அவன் நல்லவன், அவன் பக்தி உள்ளவன், அவன் கிறிஸ்தவன் என்பதை அந்த அதிபதி அறிந்து எல்லாவற்றிற்கும் மேல அவர் உயர்த்தப்படுகின்றான். அது நிமித்தமாக அவனுடைய சந்ததிகளும் அங்கே காக்கப்பட்டது. அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறியது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? கிறிஸ்தவளாக நாம் இதோ உலகத்திலே மற்றவர்கள் மத்தியிலே நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எல்லோரும் பரிசுத்தவான்களா என்று கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நம்மால் முடியாது. நம்முடைய சரீரம் பிழையினமான ஒரு பாண்டம், மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள், விழுந்து போகின்றவர்கள். எப்பொழுது நாம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்றால், பரிசுத்தம் பண்ணப்படுவோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது வைத்திருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் வேதத்திற்கு விரோதமாக செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். இதை செய்யாதே மகனே, இதை செய்யாதே மகளே என்று சொல்லி நம்மை எச்சரிக்கின்றவராக காணப்படுகின்றார். அதையுமே நாம் செய்யும் பொழுதுதான் பாவத்திற்கு நேராக நாம் அங்கே கடந்து செல்கின்றோம். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கின்றோம். அப்படி என்றால் எப்பொழுதும் இயேசுவை நினைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது இயேசுவுக்கு பிரியமான காரியமா, நான் இதை செய்யலாமா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதெல்லாம் அனுமதிக்கப்படுகின்றது, இதையெல்லாம் அனுபவித்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தான் பரிசுத்தமுள்ளவராக வாழ நம்மால் முடியும். அதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கின்றது. உலகத்திலே வாழுகின்றவர்கள் பரிசுத்தமுள்ளவராக வாழ வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறது, இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆகவே அனுதினமும் கரைபடிந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தினால் கரைகள் வரத்தான் செய்யும். கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நான் விழுந்து போகத்தான் செய்வோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரிடத்திலே நாம் கட்டிப்பிடித்து என்னுடைய பாவத்தை நீ மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவரை பின்பற்றியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கின்றது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமுள்ளவராக மாற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சித்தமாக இருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய ஒரே பேரான குமாரன் இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் கழுவப்பட முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே ஆகும், எங்களால் முடியாத ஆண்டவரே. நீர் எங்களை மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.